ஏஐ நம்ம வேலையெல்லாம் எடுத்துடும்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஆனா உண்மையில இப்போ நடந்துட்டு இருக்கிற பெரிய கதை அது இல்ல. ஏஐ ஒரு முழு இண்டஸ்ட்ரியோட பிசினஸ் மாடலையே, அதாவது அவங்க பணம் சம்பாதிக்கிற அந்த அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சிட்டு இருக்கு. அது வேற எந்த இண்டஸ்ட்ரியும் இல்ல, நம்ம ஐடி இண்டஸ்ட்ரி தான். வாங்க இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. இது வெறும் நம்பர் இல்ல, ஒரு பெரிய அபாய சங்கு. கடந்த ஒரே மாசத்துல நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ், அதாவது இந்தியாவோட டாப் ஐடி கம்பெனிகளோட ஷேர் மார்க்கெட் மதிப்பு 14% சரிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்து போய் அவங்க பணத்தை வேக வேகமா வெளியே எடுக்கறாங்க. இது சாதாரண சரிவில்ல, ஒரு பெரிய வீழ்ச்சி. அப்போ எதனால ஐடி பங்குகள்ல இப்படி ஒரு ரத்த களரி? இது சும்மா மார்க்கெட்ல வர்ற ஒரு தற்காலிக இறக்கமா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜி மாற்றம் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன? வாங்க அதத்தான் இப்ப தோண்டி எடுக்க போறோம். எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேற இதுதாங்க. முன்னாடிலாம் நம்ம கம்பெனிங்க லட்சக்கணக்கில், சில சமயம் கோடிக்கணக்கில் கூட கொடுத்து வாங்குற சாஃப்ட்வேர் செய்யற பல வேலைகளை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் ரொம்ப சுலபமா, ரொம்ப குறைஞ்ச செலவுல செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் ஐடி உலகத்துல ஒரு சுனாமியே கிளப்பி விட்டுருக்கு. இங்க நாம பேசுறது நம்ம போன்ல யூஸ் பண்ற சாதாரண ஏஐ பத்தி இல்ல. ஆந்த்ராபிக், கூகுள் மாதிரி பெரிய கம்பெனிங்க உருவாக்குற கிளாட் மாதிரியான அடுத்த தலைமுறை ஏஐ சிஸ்டம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த ஏஐனால கோடிங் எழுத முடியும், சட்ட நுணுக்கங்களை அலசி ஆராய முடியும், பெரிய பெரிய சேல்ஸ் ரிப்போர்ட்டேன்னா அதுவே ரெடி பண்ணிடும். சொல்லப்போனா இது நேரடியா பாரம்பரிய சாஃப்ட்வேர் சேவைகளோட மோதுது. இந்த ஸ்லைடு தான் இந்த முழு விஷயத்தோட இதயம்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமா பாருங்க. பழைய ஐடி மாடல் என்ன? அதுக்கு பேரு சாஸ், அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இதுல ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுக்காக நாம மாசம் இல்லனா வருஷம் சந்தா கட்டுவோம். இந்த ரெகுலர் வருமானம் தான் ஐடி கம்பெனிகளோட முதுகெலும்பு. ஆனா இந்த புது ஏஐ உலகத்துல நிலைமை தலைகீழா மாறுது. நாம இனிமே ஒரு சாஃப்ட்வேருக்கு பணம் கட்ட மாட்டோம். நமக்கு ஒரு வேலை முடியணுமா, அந்த வேலை முடிஞ்சதும் அந்த முடிவுக்கு மட்டும் பணம் கொடுப்போம். இதுக்கு பேரு அவுட்கம் பேஸ்ட் மாடல். சந்தாவில இருந்து முடிவுக்கு மாறுற இந்த ஒரு சின்ன விஷயம்தான் இப்போ ஐடி உலகத்தையே ஆட்டம் காண வச்சிருக்கு. இது நான் மட்டும் சொல்லல. ஜியோஜித் ஃபைனான்ஷியல் சர்வீசஸின் ஆராய்ச்சி தலைவர் வினோத் நாய் என்ன சொல்றார்னா, ஏஐ ஒரு அமைப்பு ரீதியான மாற்றத்தை உருவாக்குது. இது பாரம்பரியமா ஆட்களை வச்சு பில் போடுற அவுட்சோர்சிங் மாடலுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்றாரு. இங்க ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்ங்கிற வார்த்தைய நல்லா கவனிங்க. இது ஏதோ ஒரு தற்காலிகமான ட்ரெண்ட் இல்ல, ஒரு கெட்டிடத்தோட அஸ்திவாரமே மாறுற மாதிரி ஒரு நிரந்தரமான மாற்றம். சரி, இந்த ஹெட் கவுண்ட் மாடலை ஏஐ எப்படி உடைக்குது? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஏஐ சிக்கலான வேலைகள் எல்லாம் தானாவே செய்யுது. அதனால என்ன ஆகுது? அதே வேலையை முடிக்க இப்போ கம்மியான ஆட்களே போதும். அப்போ கஸ்டமர்ஸ் என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க, நீங்க எத்தனை பேர் வேலை செஞ்சீங்க, எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னு எனக்கு கவலை இல்ல, எனக்கு வேலை முடிஞ்சதா, அந்த ரிசல்ட்டுக்கு நான் பணம் தரேன். இதுதான் அவங்க கேள்வி. இதனால ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 10 பேர்னு தலைக்கு கணக்கு போட்டு பில் போடுற மாடலே இப்போ வழக்கொழிஞ்சு போகுது. ஒரு கம்பெனியோட பிசினஸ் மாடல் உடையிறது வெறும் பேலன்ஸ் ஷீட்ல வர பிரச்சனை இல்லைங்க. அது இப்போ ஒரு மனித நெருக்கடியா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்மள மாதிரி ஐடி துறையில வேலை செய்யற லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த நம்பரை கேட்டா ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே உறைஞ்சு போயிடுவீங்க. போன முழு வருஷத்துல இந்தியாவோட டாப் டெக் கம்பெனிகள்ல சேர்ந்த புதிய ஊழியர்களோட நிகர எண்ணிக்கை வெறும் 17. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 17. ஒரு கம்பெனி இல்ல, எல்லா பெரிய கம்பெனிகளும் சேர்த்து வேலைவாய்ப்பு உருவாக்குங்கிறதே கிட்டத்தட்ட நின்னு போச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ ஐடில வேலை பார்க்குற உங்களுக்கே தெரியும் அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு. புதுசா ஆள் எடுக்கிறதே ரொம்ப குறைச்சிட்டாங்க. யாராவது வேலையை விட்டு போனா அந்த இடத்த நிரப்பவே மாட்டேங்கிறாங்க. கோடிங், டெஸ்டிங் மாதிரி திரும்ப திரும்ப செய்யற வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ஆபத்து. அடுத்து எப்போ லே ஆஃப் நியூஸ் வருமோங்கிற ஒரு விதமான பதற்றம் எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டே இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் என்ன? நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள் இதுதான். 1, ஏஐயோட உண்மையான ஆபத்து நம்ம வேலைகளுக்கு மட்டும் இல்ல, ஐடியோட பிசினஸ் மாடலுக்கே தான். 2, மாசம் சந்தா கட்டுற சாஸ் இண்டஸ்ட்ரி இப்போது தேவையா இல்லையாங்கிற ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கு. 3, எதிர்காலம் ஆட்களை வச்சு பில் போடுறதில்ல, வேலையோட முடிவை வச்சு பில் போடுறது. கடைசியா 4வது, இது தற்காலிகமான சந்தை சரிவில்ல, இது ஒரு நிரந்தரமான அடிப்படை மாற்றம். யோசிச்சு பாருங்க, ஐடி புரட்சியே மனிதர்களோட அறிவையும் திறமையும் ஒரு ப்ராடக்டா மாத்தி விற்பனை செஞ்சதுல தான் கட்டப்பட்டது. இப்போ அந்த அறிவே, அந்த திறமையே ஏஐ கிட்ட இருக்கும்போது ஐடி கம்பெனிகள் இனிமேல் எதை விற்பனை செய்யும்? அவங்களோட புது ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? இதுதான் இன்னைக்கு இந்தியன் ஐடி துறை முன்னாடி நிக்கிற பல $1 பில்லியன் கேள்வி.
இதுக்கு அவங்க கண்டுபிடிக்கிற பதில் தான் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.